உன்னை கோடு என்னை தருவேன் இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன் இதுவும் காதலடி. அதான் கோச்சிட்டு போயிட்டான்ல, இன்னும் எதுக்கு நீலகண்டி படிச்சு நின்னுட்டு இருக்கிறேன்? பொண்ணா இருந்தா அடக்கொடக்கமா இருக்கணும். இப்படி மேல மேல போய் விழுந்தா இப்படிதான் பேசுவான். அவன் பேசினதுல ஒரு தப்பும் இல்ல. இப்ப எதுக்கு திரும்பவும் அதே ஆரம்பிக்கிறீங்க? அதான் அவன் பேசிட்டு கிளம்பிட்டாம்ல, விடுங்க. டேய், இந்த வீட்ல நான் நல்லதுக்கும் வாய் திறந்துடக்கூடாது, கெட்டதுக்கும் வாய் திறந்துடக்கூடாது. எல்லாத்துக்கும் நான் வாய் மூடி நிக்கணும், நான் ஊமையா தான் பிறந்திருக்கணும். என்னைக்கு இவ மருமகளை வந்தாலும் அன்னையில இருந்து என்ற நிலைமை இப்படிதான் ஆயிப்போச்சு. ஒரு நல்ல நாள் பொழுது கூட நிம்மதியா இருக்க முடியறதில்ல. இவ மட்டும் வந்து உயிர் எடுக்காம இவ தங்கச்சி வேற கூட்டிட்டு வந்து அவ பங்குக்கு அவ பாதி பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எங்க போய் முடிய போதோ தெரியல. ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை அழிக்காம விட மாட்டாங்க போல. 4 பேர் வந்திருக்காங்க, வாய் வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருங்க. முடியாதுடா, என்ற வாய் அடக்காம நீ ஒன்று வேலை பாரு. ஏய், 2 பேரும் முதல்ல அழுகி நிறுத்த போறீங்களா இல்லையா? ஒரு நல்ல காரியம் நடக்க போற இடத்துல இப்படி அழுது படுத்து நின்றுட்டு இருந்தா நல்லாவா இருக்குது? திவ்யா, நீதான் அவளை சமாதானப்படுத்தணும். நீ இப்படி வருத்தப்பட்டு நின்று இருந்தா என்ன அர்த்தம்? என்னங்க பண்றது, இப்படி பேசிட்டு போவாரு நானே எதிர்பார்க்கல. எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. கார்த்திக் இப்படி பேசக்கூடிய ஆளே கிடையாது. இன்னைக்கு ஏன் அப்படி பேசினான்னு எனக்கே ஒண்ணு புரியல. சரி விடு மகமா, அழாத விடு, பாத்துக்கலாம். பாத்தியாடா இவளுகள, நீ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாளுங்க. எங்க ஏதாவது பிரச்சனை வந்துருமோ நானே பயந்துட்டு நிக்கிறேன். அந்த காவியா வேற இங்கிட்டும் அங்கிட்டுமா நடந்துகிட்டு இருக்கா. இந்த நிச்சயத்தை கீதை நிப்பாட்டி போட்டானா ஒரே அசிங்கமாயிரும். அடடே, வாங்க சம்மதி வாங்க. நடந்ததெல்லாம் பார்த்தோம், எங்களுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் இந்த பொண்ணு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சம்மதி, இவளுக்கு நல்ல தேவைதான். ஒரு பையன் மேல மேல போய் விழுந்தா இப்படிதான் நடக்கும். அம்மா, சரி, பொண்ணு மாப்பிளையும் வந்தாச்சு, மோதத்தை மாத்த சொல்லிடுவோம். ஆட்டம். இந்த கீர்த்தி வேற அந்த பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்க போறா. இது எங்க போய் முடிய போதோ தெரியலையே. முருகா, நீதான் எனக்கு துணையா இருக்கணும். இந்த கல்யாணம் நடந்துட்டா நிச்சயமா என்ற பொண்ணு வாழ்க்கை நல்லாவே இருக்காது. இந்த காவியா எங்க போனா? அர்ஜுன் மேல ஒரு தப்பும் இல்ல நிரூபிக்க போறேன்னு ஆடிக்கிட்டு தெரிஞ்சா எங்க போனான்னு வேற தெரியலையே. இந்த நிச்சயத்தை பார்த்துட்டு மனசு வருத்து ஏதாவது பண்ணிடக்கூடாது. அர்ஜுன், அந்த பக்கம் திரும்பி நின்னா எப்படி? இந்த பக்கம் பாரு. ஏண்டி இப்படி ஃப்ராட்தனம் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறியே? உனக்கு இது கேவலமா இல்ல? இதுல என்ன அர்ஜுன் தப்பு இருக்கு? நான் அதை தப்பாவே நினைக்கல. ஏய், நான் எந்த தப்பும் பண்ணாதவன். மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்டயும் பேசுற பாத்தியா? அன்னைக்கு லைப்ரரிக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு உனக்கும் எனக்கு தான் நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தோம் ஏன் அர்ஜுன் இப்படி எல்லாம் பேசுற? சரி, அதெல்லாம் விடு, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்போ மோதிரத்தை மாத்துறத பத்தி யோசிக்கலாம். மோதிரத்தை மாத்திக்கலாமா? உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை எங்கேயுமே பார்த்தது கிடையாது. நீ என்ன வேணாலும் பேச அர்ஜுன், உனக்கு எல்லா உரிமையும் என்கிட்ட இருக்கு. ஸ்டெல்லா, ரிங்குங்க. மேடம், சாரி மேடம், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ரிங் மிஸ் ஆயிருச்சு. என்னது, ரிங் மிஸ் ஆயிருச்சா? என்ன விளையாடுறீங்களா? சாரி மேம், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு பதிலா ஆல்டர் ரிங் போய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். இப்ப போய் ரிங் எடுத்துட்டு வந்தா சைஸ் எப்படி கரெக்டா இருக்கும்? மேம், ஆல்ரெடி சாரோட ரிங் சைஸும் உங்களோட ரிங் சைஸும் எங்ககிட்ட இருக்குல்ல, அதை வச்சு தான் வாங்க போயிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மேம், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துரும். ச்சே, இவ்வளவு அழகான மூமெண்ட் இப்படி சொதப்பிட்டீங்களே. எத்தனை வருஷமா இந்த மூமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ச்சே, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, கெட் லாஸ்ட். பாத்தியா, நம்ம சேர போறது அந்த கடவுளுக்கே பொறுக்கல. அதான் கரெக்டான நேரத்துல ரிங் காணாம போயிருக்கோம். இப்பவாவது புரிஞ்சுக்கோ. ஒழுங்கா ஒன்ற தப்ப ஒத்துக்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிரு. ஆஃப்டர் ஆல் ரிங் காணாம போனதுக்குலாம் நிச்சயத்தை நிறுத்த முடியாது. இப்ப வந்துரும்ல, அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எஸ்கியூஸ் மீ, எங்க அர்ஜுன் யாரு? இவர்தான் சார் அர்ஜுன். இவர்தான் என்ற வாழ்க்கையவே கெடுத்துட்டாரு சார். சீக்கிரமா இவரை அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஏய், என்ன விளையாடுறியா? யாரு கெடுத்தது? அர்ஜுன் தான். அர்ஜுன் தான் என்ற வாழ்க்கையிலேயே விளையாடிட்டான். எனக்கு எடுத்தது மட்டும் இல்லாம அவனோட குழந்தைய வயித்துல வளர போகுது. என்னடி, வேணும்னே பிரச்சனை பண்ணி எங்களை பிரிக்கலான்னு பாக்குறியா? நான் எதுக்கு உங்க 2 பேரும் பிரிக்க நினைக்கணும்? நான் உண்மையதான் சொல்றேன். அர்ஜுன் என்ற வாழ்க்கையில விளையாடி இருக்கான், அதுக்கான ப்ரூஃப் தான் இது. இதை ஏற்கனவே போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல நான் போலீஸ்க்கு அனுப்பிட்டேன். வேணா நீயே கேட்டுக்கோ. இங்க பாருங்கம்மா, நிச்சயம் நடக்க கூடாது. அதையும் மீறி நடந்தா இந்த பையன் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். சார், இவளை கல்யாணம் பண்றதுக்கு காலம் முழுக்க கூட நான் ஜெயிலே இருந்துக்குவேன். தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க. என்ன அர்ஜுன், 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு டிராமா பண்றீங்களா? இவ என்னடானா இவ வாழ்க்கையை நீ கெடுத்துட்டு வந்து நிக்கிறா. நீ என்னடானா ஜெயிலுக்கு போறங்கற? இங்க என்னதான் நடக்குது? என்ன நடக்குதுன்னா எனக்கு ஒண்ணும் தெரியாது. அவ என்ற மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா, நான் ஜெயிலுக்கு போக போறேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நீ ஜெயிலுக்கு போனா நிச்சயம் நின்னு போயிரும். அதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியாது. அர்ஜுன் நீ போக கூடாது. இங்க பாரு கீர்த்தி, அர்ஜுன் என்ற வாழ்க்கை மட்டும் இல்ல, உன்ற வாழ்க்கை சேர்த்து தானே கெடுத்திருக்கான். பேசாம நீ அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடு. ஏய், வாய மூடியா? அர்ஜுன் இப்படி எல்லாம் பண்ணிருக்க சான்ஸே இல்ல. அவன் இப்படி பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது. அர்ஜுனை நீ தான் லவ் பண்ண, அவன் பின்னாடியே தெரிஞ்ச. அவன் உன்கிட்ட இப்படி நடந்துக்கும் போது நானும் அர்ஜுனும் உயிருக்கு உயிரை காதலிக்கிறோம்.
என்கிட்ட இப்படி நடந்திருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டனாலதான் அவனோட குழந்தைய வயத்துல வளர போகுது. வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு போய்க்கு மேல போய் சொல்லிட்டு இருக்கேன். அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்ல. அர்ஜுன் அப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டான். எதை வச்சு அப்படி சொல்ற? தேவையில்லாம நீ பாட்டுக்கு எதையாவது பேசாத கீர்த்தி. அர்ஜுன் உண்மையாவே என்ற வாழ்க்கையை கெடுத்துட்டான். அவன் ஜெயிலுக்கு போறதா சரி சார். அவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க சார். என்னடி நீ பிளான் பண்ணி வந்து பிரச்சனை பண்றியா? இங்க பாரு, அர்ஜுன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்கிட்ட தப்பா நடந்துக்கும் போது என்கிட்ட நடந்திருக்க மாட்டானா? நடந்திருக்க மாட்டான். ஹே காவியம், என்ன விளையாடுறியா? என்ற பையனை பத்தி எனக்கு தெரியாது. தேவையில்லாம அவன் மேல வீண் பை போடாத. என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கா இவ? அவன் மேல உள்ள பழியை நீக்க போறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை காவிய வாழ்க்கையிலும் விளையாடி இருப்பானோ? மாமியாரே, கொஞ்சம் சத்தம் இல்லாம தான் இருங்களேன். முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க கத்திக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க. கோபியா, என்ன இதெல்லாம்? என்னங்க சார் நீங்க நின்னு பாத்துட்டே இருக்கீங்க? இவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க. ஏய், நானும் பாத்துக்கிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கேன். அர்ஜுன் இப்படி பண்ணிருக்க மாட்டான். ஐயோ கீர்த்தி, ஒன்றுகிட்ட இப்படி நடந்திருக்கும் போது நானும் அவனும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். என்கிட்ட இப்படி நடந்திருக்க மாட்டானா? அதுவும் இல்லாம அவனோட குழந்தைய வயித்துல வளர போகுது. வந்ததுல இருந்து குழந்தை வயித்துல வளர போகுதுன்னு சொல்லிட்டே இருக்கான். ஒருவேளை நம்ம கீது இன்னைக்காவது அப்படிலாம் இருக்காது. காப்பாத்துறதுக்கு வேற ஐடியாவே கிடைக்கலையா? இப்படி வந்து மானத்தை வாங்குறாளே, எப்படியும் இந்த ஐடியா ஃபிளாப் தான் ஆக போகுது. சார், இவ பேச்செல்லாம் நம்பாதீங்க. இவ சொல்றது அத்தனையும் பொய். அர்ஜுன் இப்படி பண்ணக்கூடிய ஆளே இல்ல. அந்த பொண்ணு சொல்றது உண்மையா பொய்யான்னு இந்த பையனை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுக்கிறோம். நீங்க அதுல தலையிடாதீங்க. ஐயோ சார், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அர்ஜுன் அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. என்ன கீர்த்தி நீ திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கா? நல்லா யோசிச்சு பாரு. ஒன்றுகிட்ட இப்படி நடந்துக்கும் போது என்கிட்ட இப்படி நடந்துக்க மாட்டானா? அர்ஜுன் அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. 4 வருஷமா அவன் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட என்ன திரும்பி பார்த்தது கூட கிடையாது. எத்தனை முறை பின்னாடி போனாலும் அவன் என்ன வேணாம் தான் ஒதுக்கியிருக்கான். அவனை எப்படியாவது வழி கொண்டு வரணுங்கிறதுக்காக என்ன நானே தப்பா போட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்புனேன். ஆனா அப்ப கூட அதை பார்த்துட்டு நேரம் வந்து பழான்னு ஒரு விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவன் அவன். அன்னைக்கு லைப்ரரியில கூட அர்ஜுனை பிளான் பண்ணி வர வச்சது நான் தான். நான் லைப்ரரிக்குள்ள இருந்த விஷயமே அர்ஜுனுக்கு தெரியாது. அன்னைக்கு எதுவும் நடக்கவும் இல்ல. அர்ஜுன் என்ன எதுவும் பண்ணவும் இல்ல. அதனாலதான் சொல்றேன், அர்ஜுன் இப்படி எல்லாம் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. உன்கிட்ட அவன் தப்பா நடந்திருக்கவே மாட்டான். அர்ஜுன் எனக்கானவன். அவனை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இத்தனை நாளா அர்ஜுன் என்ன கெடுத்தான் சொல்லிட்டா, இப்ப இல்லங்கிற எதை நாங்க நம்புறது? அவன் எனக்கு எடுக்கவும் இல்ல. அர்ஜுன் அப்படிப்பட்ட பையனும் கிடையாது. தேவையில்லாம டிராமா பண்ணாத. இந்த நிச்சயத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன். சேச்சா, நிச்சயத்தை நிப்பாட்டுறதுலாம் எந்த வேலை கிடையாது. அத அர்ஜுனே பாத்துப்பான். அவன் மேல போட்ட பழி எப்படியாவது போகணும்னு நினைச்சேன். அது இப்ப நடந்துருச்சு. ஒன்ற வாயாலி அவன் எந்த தப்பு பண்ணல நீயே ஒத்துக்கிட்ட. இனி நீ போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாது. ஏன்னா இங்க போலீஸும் நிக்கிறாரு. ஒன்ற பேச்செல்லாம் அவரே கேட்டுட்டாரு. ஆமாடி காவியா, நான் வந்து வேலை முடிஞ்சிருச்சு. நான் கிளம்புறேமா. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். நான் கேட்டது உடனே வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு. அட பரவாயில்லமா, இருக்கட்டும். அர்ஜுன், நீ என்ற கிட்ட தப்பா நடந்துக்கலதான். அதுக்காக இந்த நிச்சயத்தை நீ படிட்டு போக முடியாது. பொள்ளும் கொல்ட்டீரும் பாத்துக்கோ. இத்தனை நாள் வரைக்கும் அங்க உள்ள நடந்தது யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்போ நீயே வாயால எல்லாரும் முன்னாடி சொல்லிட்ட. இதுக்கு மேலே உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நான் ஒண்ணு இழுச்ச வாயம் கிடையாது. அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. இதுக்கும் மேலேயும் ஏதாவது டிராமா பண்ணிக்கிட்டு என்ன நெருங்க நினைச்சா மொபைலை கொன்றுவேன். என்னென்னமோ திட்டம் போட்டு என் நிச்சயத்தை நிறுத்திடலாம். உன்னை சும்மா விட மாட்டேன். ஆஹா, ஓடி. எப்படி அர்ஜுன், நான் சொன்ன மாதிரி உன் நிச்சயத்தை நிறுத்திட்டா? நிச்சயத்தை நிறுத்தினதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கொஞ்சம் அறிவு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதை யூஸ் பண்ணனாலதான் உன் நிச்சயத்தை நிறுத்த முடிஞ்சது. லூசு லூசு, உங்க அம்மா அண்ணன் எல்லாரும் நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி வந்து நான் உனக்கு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா உனக்கு? ஒருவேளை உங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது. அம்மா கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்பாங்க. பட் நான் சமாளிச்சுக்கிறேன் விடு. அப்புறம் என் அண்ணனுக்கு இது முன்னாடியே தெரியும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல. முன்னாடி தெரியுமா? ஆமா, நான் உனக்கு எடுத்துட்டேன்னு சொல்லி கையில ஏதோ ஃபைலோட வந்து நின்ன. அதெல்லாம் என்ன, சும்மா ஃபேக்கா? இல்ல இல்ல, உண்மையாவே நான் பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்தேன். திடீர்னு அந்த கீர்த்தி லூஸ் மாதிரி ரிப்போர்ட் ஓபன் பண்ணிக்காமன்னு சொல்லிட்டானா, அதான். நல்ல மூளைதான். எப்படியோ அவ உண்மையை சொன்னனால நிச்சயம் நின்றுச்சு. நம்ம கிட்ட தனிப்பட்ட முறையில அவ சொல்லியிருந்தா கூட நிச்சயத்தை நிறுத்திருக்க முடியுமான்னு தெரியல. எல்லாரும் முன்னாடியும் சொன்னது நல்லதா போச்சு. அதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ண. அதெல்லாம் இருக்கட்டும். அதனடி வார்த்தைக்கு வார்த்தை அவன் குழந்தை என்ற வயித்துல வளர போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்த. அது ஒண்ணும் பொய் இல்லையா அர்ஜுன், உண்மைதானே? உண்மையா? எப்படி? போடா, வெக்கமா இருக்கு. என்ன வெக்கமா இருக்கா? அப்படி நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்? எப்படின்னு கேட்டா என்னன்னு சொல்றது? எப்படியும் கல்யாணம் ஆகி ஃபியூச்சர்ல குழந்தை பிறக்கும்ல,
உன்ற குழந்தை என் வயிற்றுல தான் வளரும். அதுபடி பார்த்தா நான் சொன்னது நீ உண்மைதானே? எங்கே நீ எங்கே பூ வைத்த பூ எங்கே மழை தண்ணி உசுர கரைக்குதே உசுருள்ள ஒருத்திக்கு தாஜ்மஹால கட்டி கொடுத்தவனும் நான் தானே சைலண்டா நிக்கிறேன். ஒன்றும் இல்லை. ஏடி அட வாங்கத்த என்ற பையனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க இருந்துச்சு. அத போய் இப்படி தடுத்து நாசமாக்கிட்டியே. அட என்னங்க நீங்க? அவ பேசுனது அவள்த்தையும் கேட்டு போட்டு கூட வந்து நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. அவ பேசுனது எதுவும் காதுல விழுந்துச்சா இல்ல காதுல எதுவும் விழலையா? ஒருவேளை காது செவிடா இருக்குமோ? அர்ஜுன், உங்க அம்மா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் செவிட்டு மிஷின் வாங்கி காதல் மாட்டி விடு. என்னடி கிண்டல் பண்றியா? மொபைலே தொலைச்சிரும் தொலைச்சு. எங்கிட்டலாம் உன்ற வாழை ஒட்டத வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். அவ போய் சொல்லிட்டு போறா இல்ல உண்மை சொல்லிட்டு போறா? அதனால உனக்கு என்ன வந்துச்சு? என்ற பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துலான்னு இருந்தேன். இப்படி பண்ணிட்டியே. அத்தை, அவளை மட்டும் உங்க பையன் கட்டியிருந்தான்னு வைங்களேன், காலம் முழுக்க நீங்க பயந்துட்டே தான் வாழணும். இந்த மாதிரிலாம் அவகிட்ட கத்த முடியாது. ஒருவேளை கொஞ்சம் ஓவரா கத்துனீங்கன்னா சாப்பாட்டுல விஷத்தை கலந்து வச்சுட்டு உங்களை கொன்றுவா. இப்படி என்கிட்டயும் திவ்யா கிட்டையும் பேசிட்டு இருக்கிற மாதிரி அங்கெல்லாம் பேச முடியாது. உன்னெல்லாம் திவ்யா கூட கம்பேர் பண்ணாதா? அவ கூட கொஞ்சம் பரவாயில்ல. நான் பேசும்போது எதிர்த்து பேசாமையாவது நிப்பான். ஆனா நீ வாய்க்கு வாய் பேசுற. நீ எல்லாம் என்ற வீட்டுக்கு மருமகளா வந்துடவே முடியாது. ஆஹா, அதையும் பாத்துடலாம். என்கிட்டலாம் சவால் விடாதீங்க, அப்புறம் தோத்துட்டு ஓடிதான் போகணும். என்னடி ஓவரா ஆடுற? டேய், நீ என்னடா பேச விட்டு நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன எது தேத்து பேசிக்கிட்டு இருக்கா? நீ எதுவுமே சொல்லாம நிக்கிற. வேற என்னங்கம்மா சொல்றது? அவ பேசுறது அவ்வளவும் கரெக்ட் தானே? அப்படி சொல்லுங்க மாமா, இதுதான் சரி. பொண்டாட்டி எவ்வளியோ புருஷனும் அவ்வளியே, அப்படிதான் இருக்கணுமாக்கும். இவளும் ஒரு ஆளு. இவளுக்கு அந்த திவ்யாவே பரவாயில்ல. இவளை என்னைக்கும் நம்ம வீட்டு மருமகளை வர விட்டுறவே கூடாது. அத்த, சும்மா புலம்பிட்டு இருக்காம கொஞ்சம் அக்கடால போங்க. நானும் உங்க பையனும் கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிக்கிறோம். ஏய் ஏய் ஏய், முதல்ல என் பையன் வளர்ந்து கையடி. ஐயோ, இப்படிலாம் சொல்லாதீங்க. அப்புறம் நான் இன்னும் இறுக்கமா பிடிச்சிட்டு போறேன். எங்க அம்மா எங்க அண்ணெல்லாம் நிக்குது. இல்லைன்னா கட்டியே பிடிச்சிருவேன். கொஞ்சம் கூட மறுவாதனா என்னன்னே தெரியல. உன்னெல்லாம் எப்படித்தான் வளர்த்தாங்களோ? உங்களை எப்படி உங்க அம்மா அப்பா வளர்த்தாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் வளர்த்தாங்க. இப்ப போறீங்களா? ஏன் லூசு, கையடி. எங்க அம்மா முன்னாடி இப்படி வாயடிக்கிறான். வேற பின்ன என்ன அர்ஜுன் என்ன பண்ண சொல்றேன்? சும்மா இப்ப பாரு கத்திக்கிட்டே இருந்தா. திவ்யாக்கா மாதிரி என்னாலாம் பொறுமையா போக முடியாது. உன்னை பொறுமையாலாம் போக சொல்லலாம். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் என்று கையை முதல்ல விட்டுறியா? ஏன் என் புருஷன் பிடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? உசுருள்ள ஒருத்திக்கு தாஜ்மஹால கட்டி கொடுத்தவனும் நான் தானே ஒரு தடவை சொன்ன உனக்கு புரியாது. எப்ப பாரு மேல மேல வந்து விழுந்துக்கிட்டு. மகா, சொல்லுங்க தான். என்னம்மா நீ இன்னும் அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்க? அதை விட்டுரு. அவன் ஏதோ இருக்க திடீர்னு லூஸ் மாதிரி என்னத்தையும் பேசிட்டு போயிட்டான். அவனே வந்து உங்ககிட்ட சாரி கேட்பான் பாரு. அவர் சாரி கேக்குறாரு கேட்கல, அது இப்ப முக்கியம் இல்ல. அவர்கிட்ட நான் எப்பவும் போலதான் நடந்துக்கிட்டேன். ஏன் திடீர்னு இவ்வளவு கோவப்பட்டாரு? அதுவும் அத்தனை பேர் முன்னாடி. எல்லாரும் என்னை எவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பாங்க. அதான்டா எனக்கும் ஒண்ணு புரியல. அவன் அப்படி பேசக்கூடிய ஆளும் இல்ல. திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் பேசினான்னு நானே யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இதையே பத்தி யோசிச்சுட்டு இருக்காத, விடு மகா. அவனே வந்து உங்ககிட்ட சாரி கேட்பான். ஏதோ மூளை குழம்பி போய் இப்படி எல்லாம் பேசியிருப்பான், விடு. இல்லத்தான், எனக்கு அப்படியெல்லாம் தோணல. அவருக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டாரு. எல்லாரும் முன்னாடி பேசினா நானே அவர் விட்டு விலகிருவேன்ல. அதுக்காக தான் இப்படி என்ன கத்திருக்காரு. அச்சோ, அப்படிலாம் இருக்காதுடா. சரி, அப்படியே பிடிக்காம போனாலும் என்ன? உன்னை இந்த அளவுக்கு பேசினதுக்கு அப்புறம் அவன் மூஞ்சில முழிக்க எனக்கே விருப்பம் இல்ல. நீ ஃபீல் பண்றீங்கிறதுக்காக தான் அவன் சாரி கேட்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் சாரி கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்போதைக்கு படிக்கிற வேலை தான் உன்னோடது. அதை மட்டும் பாரு. இப்ப இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காம எந்திரிச்சு வந்து சாப்பிடுவா. இல்லத்தான், எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கல. ஓ, அப்படியா? சரி விடு. நீ சாப்பிடலைன்னா உங்க அக்காவும் சாப்பிட மாட்டான். அவ சாப்பிடலைன்னா நானும் சாப்பிட மாட்டேன். நீங்க அத்தை எனக்காக பட்டினி கிடக்கணும். நீங்க போய் சாப்பிடுங்க. மகா, எங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற குறையே தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் நீதான். ஏன்னா எப்பவும் ஏதாவது ஒரு சுட்டித்தனம் பண்ணிட்டு எங்களை சிரிக்க வச்சுட்டே இருக்க. நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது எங்களாலே நிம்மதியா இருக்க முடியாது. தயவு செஞ்சு வாமா.
ப்ளீஸ்டா, அதான் சொல்றேன்ல, கேளு. சரிங்க தான், உங்களுக்காக நான் வரேன். நீங்க போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் வந்துடுறேன். சரி, 5 நிமிஷம் வந்துடணும். ம்.